ஆனால் செந்திலாண்டவர் ஸ்வரூபமாக இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த மந்திரம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. மந்திரம் சொல்லும்போது ரொம்ப ஜபங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஜபம் பண்ணணும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் SREEM ஸ்ரீம், சரிங்களா? ஹ்ரீம் க்ரீம்னு சொல்லுவீங்க, பாதி பேர் சொல்லக்கூடாது. ஹ்ரீம் ஹ்ரீம்ன்றத ஹரீம் ஹரீம்னு சொல்ல ஹ்ரீம் வந்துடும். ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது இப்போ நான் சொன்ன விஷயங்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கந்தகுரு கவசத்தில் கூறியது போல உங்களுக்கு அதில் சொன்ன பலன்கள், அதாவது புண்ணிய நாவாயினி, தன்ய நாவாயினி, வேத சூட்சமத்தை உணர்வாயினி, மிகப்பெரிய கோடீஸ்வர நாவாயினி, தனமானாவாயினி, எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் தடையை விளக்கக்கூடிய அற்புதமான முருகனின் மூல மந்திரம் தான் இந்த மந்திரம். இதை நீங்கள் இப்படியும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ராக ரீதியாகவும் பாடலாம். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இப்படியும் ஜபம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண 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 நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கடன் ரீதியாகவோ அதே மாதிரி வழக்குகள் ரீதியாகவோ மிகவும் துன்பங்கள் நிறைய இருந்ததுனாலோ, எதிரிகள்னாலேயோ, துரோகத்தினாலேயோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ